حي على الفلاح. அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சங்கைமிக்க புனித ரமலான் மாதம் இதோ வந்துவிட்டது. இன்று முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் எத்தனை அருள் வளங்களை அவன் கொடுக்க நாடுகின்றானோ அதற்கு உரியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, திருக்குரான் நோன்பை பற்றி சொல்கின்ற ஒரே வசனம் தான் இப்போது நான் ஓதியது. நம்மை விடுத்து கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வழிகாட்டல். யா ஐயுஹல் லஸீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்னை ஏற்று வாழ்பவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல் லஸீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமூகங்கள் எப்படி நோன்பு வைத்தார்களோ கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுள்ள வாழ்க்கையை பெறக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகின்றான். அது சொல்லிவிட்டு உடனே சொல்லுகின்ற ஐயாமம் ஆழ்வதார், சொற்ப காலம்தான். இதோ 6 நாட்கள் கடந்து விட்டன, 3 வாரங்கள் கடந்துவிடும். ஆக நாட்களை கண்ணியப்படுத்துங்கள். ரமலானை புரிந்து நோன்பின் நோக்கத்தை புரிந்து வாழுங்கள். அல்லாஹ் எந்த அருள்களை கொடுக்க இருக்கின்றானோ அதை பெரும் மக்களாக மாறிவிடுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக நோன்பின் நோக்கம் இறைவனுடைய அச்சம், இறை நெருக்கம், இறை வழி வாழ்க்கை. இதற்கு நோன்பு அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். ஆக இந்த தெளிவு நமக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும். பசியும் பட்டனியும் நோன்பின் நோக்கம் அல்ல, அது வழிமுறை. இதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த வணக்கங்களின் தத்துவங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல உறவுகள், பல தொடர்புகள் நமக்கு இருக்கின்றன. பிறந்தவுடன் தாயுடைய மடி கிடைக்கின்றது, பெற்றோர்கள் கிடைக்கின்றார்கள், உறவினர்கள் கிடைக்கின்றார்கள், நண்பர்கள் கிடைக்கின்றார்கள், சமூக வாழ்க்கையில் பல நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். ஆனால் உலகில் உள்ள எல்லா தொடர்புகளை விடவும் மிகவும் ஆழமான அறுக்க முடியாத தொடர்பு நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பு, நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. மற்ற அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்படும். அதற்கு ஒரு வரையறை இருக்கின்றது, அதற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் அவருடைய பிறப்புக்கு முன்பும் பிறந்த பின்பும் கபருடைய பர்சக் வாழ்க்கையிலும் கியாம நாளிலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நின்ற நிலையிலும் சுவனத்தில் புகுந்த நிலையிலும் அதுக்கு அடுத்த சுவன வாழ்க்கையிலும் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பு மட்டும்தான் நீடித்து இருக்கின்றது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த தொடர்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த தொடர்பு, அந்த உறவு தொடர்ந்து உருவாக்கம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கும் அவனுக்குள்ள தொடர்பு என்ன? அவன் ரப், என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், வாழ்வாதாரத்தை கொடுப்பவன், வழிகாட்டுபவன், சட்டங்களை கொடுப்பவன். நான் யார்? நான் அவனுடைய அப்து, நான் அவனுடைய அடிமை, அவனுடைய பேச்சை கேட்பவன், அதிபதியுடைய வழிகாட்டல் என்ன இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவன், அதன்படி வாழ்பவன். இந்த உறவு வலுவாக்குவதற்கு தான் வணக்கங்களை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். இந்த அதிபதி அடிமை என்ற இந்த உறவு, நான் அந்த அதிபதியின் அடிமை என்ற இந்த நிலை, குர்ஆன் இதை ஒரு நற்பேர் என்று சொல்லுகின்றது. இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன். இது ஒரு நற்பேறு. நான் யாருடைய அடியும் இல்லை, நான் படைப்புகளின் அடிமை அல்ல, நான் பொருளாதாரத்தின் அடிமை அல்ல, நான் பிற கலாச்சாரங்களின் அடிமை அல்ல, நான் படைப்புகளின் எந்த படைப்புக்கும் அடிமை அல்ல. இவை அனைத்தையும் படைத்து சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நான் அடிமையாக இருக்கின்றேன்.
இந்த உறவு, இந்த தொடர்பு உண்மையிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இது ஒரு நற்பேராக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது முதலிலே சொல்வார்கள் அன அப்துஹு, அதற்கு பிறகு சொல்வார்கள் ஒரு ரசூலு. ரசூல், நான் அல்லாஹ்வின் தூதர் தான், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அதைவிட முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்திய வார்த்தை, நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இந்த நாட்டில் சுமார் 85% மக்கள் இந்த நற்பேறு பெறாத நிலையில் இந்த நற்பேற்றை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லவா? இதற்கு நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் கற்களையும் கடல்களையும் மண்ணையும் படைப்புகளையும் விலங்குகளையும் நாம் அதனுடைய அடிமைகள் அல்ல, அல்லாஹ்வின் அடிமைகளாக நாம் இருக்கின்றோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 172வது வசனத்தில், லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐ யகூன அப்தன் லில்லாஹ். அருமையான ஒரு வசனம். தான் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே இழிவாக கருதியதில்லை. வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், மனிதர்களை விடுங்கள், மலக்குமார்களும் நெருக்கமாக இருக்கின்ற மலக்குமார்களும் அதை ஒரு தாழ்ந்து பார்த்ததில்லை, அதை கொண்டு ஒரு நற்பேராக பார்த்தார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் அருமை சகோதரர்களே, ஆக இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நாம் அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கின்றோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிபதியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய புரிதல் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய வழிகாட்டல் தான் செல்லும். அதிபதி சொல்லுவதை அடிமை ஏற்று வாழ்வான். வணக்கங்கள் நேர்ச்சைகள் அவனுக்குத்தான், வழிகாட்டல்கள் சட்டங்கள் அவன்தான் கொடுக்க வேண்டும். எனக்கு ஹலால் எது, எனக்கு ஹராம் எது, என்னுடைய சமூக உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பொருளீட்டு முறை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய இரவும் பகலும் எப்படி இருக்கும் என்பதை அதிபதி சொல்கின்றான், அடிமை பின்பற்றுகின்றான். இதுதான் அந்த உறவு, இதுதான் அந்த தொடர்பு. மேலும் அந்த அடிமை தன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ்வின் திருப்தியை முற்படுத்துகின்றான். உலக மக்கள் அனைத்துடைய திருப்தியை விட்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுபட்டு அந்த ஏக இறைவனுடைய அடிமையாக மாறும்பொழுது அவனுடைய எண்ணம் முழுவதும், அவனுடைய இலக்கு முழுவதும் என் அதிபதியின் திருப்தி தான் எனக்கு முக்கியம், அதுதான் முதன்மை என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் அவன் உறுதிப்படுத்துகின்றான். என் அருமை சகோதரர், வாழ்க்கையுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் அந்த அதிபதியிடம்தான். ஆகவேதான் நேர்ச்சை அவனுக்கு, துவா அவனிடம், பாவ மன்னிப்பு அவனிடம், எதிர்பார்ப்பு அவனிடம், மன்னிப்பு அவனிடம், சுவனம் அவனிடம். எல்லாம் அந்த ஏக இறைவனை சார்ந்து வாழ்கின்றானே, அவன்தான் அந்த அடிமை, அந்த அதிபதியுடைய அடிமை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இந்த நிலையை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். மிக தெளிவாக வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வழிகாட்டல்களும் இறைவன் பட்டத்தில் வர வேண்டும். வாழ்க்கையுடைய கடினமான காலங்களிலும் சரி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், வாழ்க்கையுடைய கடினமான நாள் எது என்று யார் சொல்லலாம்? ஆம், அது தாயிஃபுடைய நாள். அந்த வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒருபுறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் அடிக்கின்றார்கள், இரத்தம் வழிகின்றது, மனதால் உடலால் அனைத்து கஷ்டங்களும் கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னுடைய 23 ஆண்டுகளுடைய அந்த தாவா வாழ்க்கையிலே கடினமான நாளாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். அந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பாருங்கள். அல்லாஹ்விடம் தாயிஃபுடைய அந்த நகரத்தில் என்ன கேட்கின்றார்கள்? இறைவா,
இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் ஒருபுறம், ஆனால் உன்னுடைய அதிருப்தி எனக்கு வேண்டாம், உன்னுடைய கோபம் எனக்கு வேண்டாம். நீ அதிருப்தி அடையாமல் இருக்கின்றாயா, அது எனக்கு கோடி வரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருப்தியை கேட்கின்றார்கள். அதிர்ப்திலிருந்து அச்சம் கொள்கின்றார்கள். ஆக ஒரு மூமினுடைய அடையாளம், நம் வாழ்க்கையினுடைய அடையாளம் அன்பு சகோதரர்களே, நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளும், நம்முடைய அனைத்து திருப்திகரமான செயல்களும் அவனுக்காக இருக்க வேண்டும். அவனை புகழை ஓங்குவதற்காக இருக்க வேண்டும், அவனை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும். ஏலாய கலிமத்துல்லா, அவனுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஆக என் அருமை சகோதரர்களே, அதிபதிக்கும் அடிமைக்கும் இந்த தொடர்பை வலுவாக்குகின்ற பயிற்சி தான் நம்முடைய வணக்கங்கள். இந்த கோணத்தில் இந்த வணக்கங்களை பாருங்கள், நன்றாக புரிந்துவிடும். தினமும் 5 வேளை தொழுகை, அல்லாஹு அக்பர், அதிபதி அழைக்கின்றான், நான் தான் பெரியவன். அடிமை அனைத்தை விட்டு ஓடி வருகின்றான். ஏனென்றால் அது அதிபதியுடைய அழைப்பாக இருக்கின்றது. அதுதான் அந்த தொடர்பு. ஹய்யல ஸலா ஹய்யலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஓடி வருகின்றான் 5 வேளை தொழுகை. காலையில் அவருடைய தூக்கத்திலே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் எழுகின்றான், சொல்லுகின்றான், என் அதிபதியுடைய சன்னிதானத்திலே நின்று வணங்குவதுதான் எனக்கு சிறந்தது. ஆக தூக்கத்தை விடுகின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த பயிற்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் 5 வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். அவன் பள்ளிவாசலில் வருகின்றான், தன்னுடைய தலையை ருக்குவின் மூலமாக, சுஜூதின் மூலமாக கடைசி பகுதி வரை சென்று வைக்கின்றான். சொல்லுகின்றான், சுப்ஹான், தூய்மையானவன் இறைவா, ரப்பி, என்னுடைய ரப்பே, ஆலா, நீ உயர்ந்தவன், நான் உன்னுடைய அடிமை என்பதை ஏதோ நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன். என் தலையை பூமியில் வைத்து விட்டேன். இந்த உணர்வு, இந்த பயிற்சி தொழுகையை நமக்கு கொடுப்பதற்காக தான் 5 வேளை தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கின்றான். தன்னுடைய இறைவனால் பேசுகின்றான். செகண்ட் பர்சன், இதோ முன்னால் இறைவன் நின்று கொண்டிருக்கின்றான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இய்யாக நஅபுது, உன்னை தான் நான் வணங்குகின்றேன். இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் தான் உதவி கேட்கிறேன். உன்னிடம். அவன் அங்கு எங்கும் அல்ல, எனக்கு முன்னால் இருக்கின்ற அந்த உணர்வை, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுடன் தொடுகின்றான். இந்த உறவு தான் அந்த அடிமைக்கும் அதிபதிக்கும் உள்ள உறவு. இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கடுமையாக்கி இருக்கின்றான். இதே தொழுகையில்தான் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி அவன் பேசுகின்றான், தன்னுடைய தேவைகளை பற்றி கேட்கின்றான், அல்லாஹ்விடம் வழிகாட்டலை கேட்கின்றான், உதவியை கேட்கின்றான், மன அமைதியை கேட்கின்றான், பிரச்சனைகளுக்கு தீர்வை கேட்கின்றான். அனைத்தும் அந்த தொடர்பு தான், அந்த ரிலேஷன்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு மறைவான வணக்கம் தான் நோன்பு. எத்தனை பேர் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் தொழுகின்றார்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு மறைவான இயக்கம் நோன்பு. அவனுக்கும் ரப்புக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அது ரப்பை தவிர யாரும் அறிய மாட்டான். அவன் அந்த நோன்பும் வைத்தது மனிதர்களுக்காக அல்ல, அந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக. அந்த ரப் சொல்லுகின்றான், காலையில் எழ வேண்டும், தூக்கத்தை விட வேண்டும். ஹலாலான பொருள்களும் ஒரு காலம் வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிபதியுடைய வழிகாட்டலை, அதிபதியுடைய கட்டளைகளை கொஞ்சம் கூட மாறாமல், ஏன் இதற்கென்று கேளாமல், சுப்ஹானல்லாஹ், இந்த கோடான கோடி அவனுடைய அடிமைகள் அவனுக்கு முன்னால் சிரம் சாய்க்கின்றார்கள். இறைவா, நான் அடிமை, நீ அதிபதி, நீ சொல்வதை நான் கேட்பேன், ஏனென்று கேட்க மாட்டேன், எதற்கென்று கேட்க மாட்டேன், மாறாக நீ எதை சொன்னாயோ அதை நான் செய்வேன். ஆக இந்த நல்ல அமலை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். நோன்பை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், அஸ்ஸௌமுலி அன அஜ்ஸி பிஹி, எல்லா அமல்களுக்கும் கூலியுடைய ஒரு வரையறை இருக்கிறது. 1 10, 10 700 வரை. இல்ல சௌம், நோன்பை தவிர. ஏன்? அவன் எனக்காக நோன்பு வைத்தான், யாருக்கும் தெரியாது. அவன் எனக்காக நோன்பு வைத்தான், நான் அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. ஒரு சுப செய்தியுடன் ரமலான் வருகின்றது, நோன்பு வந்து கொண்டிருக்கிறது. எவர் ஒருவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, அதாவது அதிபதியின் மீது நம்பிக்கை வைத்து, இஹ்திசாபன் அவனிடம் மட்டுமே கூலி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நோன்பு வைத்தாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவனுடைய கடந்த கால அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்த ஆண்டு அல்ல, கடந்த கால அனைத்து பாவங்களையும் 50, 60, 70 ஆண்டுகள் பாவ சுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை இதோ ரமலான் சொல்லுகின்றது, ஈமானுடன் நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நோன்பு வைக்க வேண்டும். கடந்த கால பாவங்களிலிருந்து சுமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். மேலும் சொல்கிறார்கள், மன் காம ரமதான, எவர் நின்றாரோ ரமலானிலே, இரவில் நின்றார், தராவியில் நின்றார், தஹஜ்ஜுதில் நின்றார், ஈமானன் வ இஹ்திசாபன், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை, அவன் ரப் நான் அப்த், அவன் அதிபதி நான் அடிமை என்ற அந்த எண்ணத்துடன், அவன் வழங்குபவன் நான் பெறுபவன், அவன் கொடை வள்ளல் நான் பிச்சைக்காரன், நான் பாவம் செய்பவன் அவன் மன்னிப்பவன், இந்த எதிர்பார்ப்புடன் இரவில் நிற்கின்றான். குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, கடந்த கால அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதிபதி அடிமையுடைய உறவு ஒலுவாக்கம் பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பேருபகாரங்களை நாம் பெற வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த இபாதத்துக்கள் இதற்கு இந்த உறவை, இந்த தொடர்பை வலு சேர்க்கின்றன. இவை சடங்குகளாக மாறிவிடக்கூடாது. சடங்குகளாக மாறிவிட்டால், ஒரு ரிச்சுவலாக மாறிவிட்டால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது. தொழுதான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அதிபதிய தொடர்பு வலுவாகவில்லை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், இத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனவும், அவர்கள் மக்களை காட்டுவதற்காக பொடுப்போக்கு தன்மைக்காக தொழுதார்கள், அசக்தியாக இருந்தார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. தொழுதான். பள்ளிவாசலை நாம் பார்த்தோம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனம் யுராவூன், அவன் அசட்டையாக அந்த அதிபதிக்கும் அவனுக்குள்ள தொடர்பை வலுவாக்க தொழவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. பிறரை காட்டுவதாக தொழுகின்றான், ஒன்றும் கிடைக்கவில்லை. தொழுகையின் நோக்கத்தை அவன் நிறைவேற்றவில்லை. அவ்வாறு தான் நோன்பும் கூட. பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பின் நோக்கம் அல்ல. இறைவனுடைய அச்சத்தை பெற வேண்டும், இறை நெருக்கத்தை பெற வேண்டும், இறை வழி வாழ்க்கையை பெற வேண்டும், இறைவனுடைய மாறு செய்வதிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், முழுமையாக அவனுக்கு முன் சரணடைய வேண்டும். இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம், இதுதான் அந்த பயம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே, நான் தவறு செய்யக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் ஏமாற்றக்கூடாது, நான் அவனுடைய அடிமையாக இருக்கின்றேனே, அதிபதி கோபம் அடைந்து விடுவானே, அதுதான் இறையச்சம். ஆகவேதான் எவர் ஒருவர் இந்த சிந்தனையுடன் நோன்பு வைக்கவில்லையோ, இறைவனுடைய அச்சத்தையும் நெருக்கத்தையும் இறைவழி வாழ்க்கையும் பெறுவதற்கான நோக்கத்துடன் நோன்பு வைக்கவில்லையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்ல தமா. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், நோன்பின் மூலமாக அவர்களுக்கு பசியும் பட்டிதரும் ஒன்றும் கிடைக்கவில்லை. கம் மின் காயிமின், எத்தனையோ இரவில் நிற்பவர் இருக்கின்றார்கள், லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவர் இரவில் கண் விழித்ததை தவிர ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் யார் இவர்கள்? இதில் நான் இருக்கின்றேனா? இவர்களுக்கு ஏன் ஒன்றும் கிடைக்கவில்லை? இவர்களுடைய வினைப்பட்டியலில் பசியும் பட்டினியும், இவருடைய வினைப்பட்டியலில் இரவு விழித்தலும் தான் இருக்கின்றது. பாவமடிப்பு எங்கு சென்று விட்டது? பாபுர் ரையானுடைய சுவனவாசல் எங்கு சென்று விட்டது? கணக்கில்லா கூலி எங்கே? நோன்பு பரிந்துரை செய்யும் சொன்னார்களே, அது எங்கே? லைலத்துல் கத்ர் எங்கே? காரணம் என்னவென்றால், இவர்கள் சடங்காக நோன்பு வைத்தவர்கள், நோன்பினுடைய நோக்கத்தை புரியாமல் வாழ்ந்தவர்கள்.
பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பு என்று நினைத்து கொண்டார்கள். அது ஒரு வழிமுறை தான். ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு நெருக்கத்தை கொடுக்க விரும்புகின்றான், இறை அச்சத்தை கொடுக்க விரும்புகின்றான், நம்முடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகின்றான், அவனுடைய தொடர்பை வலுவாக்க விரும்புகின்றான். என் அருமை சகோதரர்களே, ஆக இந்த ரீதியிலே ரமலான் நாம் கழிக்க வேண்டும். நோக்கத்தை புரிந்து நாம் கழிக்க வேண்டும். நோன்பின் நோக்கம் நன்றாக புரிந்து கொண்டு அடிக்கடி கேட்க வேண்டியது இறைவனுடைய அச்சம், இறை நெருக்கம், அவன் சொல்கின்ற அந்த ஒழுக்க உயர்வு, மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல்லாஹ்வை உலகத்தில் அறிமுகப்படுத்துதல், அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிமுகப்படுத்துதல், இவையெல்லாம் ஒருவன் பெறவில்லை என்றால் அவனை பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு அக்கறை இல்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மல்லம் யதா கௌல ஸூரின் வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யதா ஷாமஹு அய்யதா தஅமஹு வ ஷராப. ஒருவன் பொய் சொல்வதை, பொய்யான வழியில் வாழ்வதை விடவில்லையோ அவனுக்கு பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆக நோன்பின் மூலமாக ஒழுக்க உயர்வை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். தன்னுடைய அடிமை உயர வேண்டும், ஒழுக்கத்தில் உயர வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் உண்மை வர வேண்டும். ஆகவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம், அஸ்ஸௌமு ஜுன்னah. அந்த கேடயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சண்டைக்கும் சச்சரவுக்கும் வீண் விவாதத்துக்கும் வருகின்றார்களா மக்கள்? இந்த கேடயத்தை பயன்படுத்துங்கள். சொல்லுங்கள், இன்னீ சாயின், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னிடம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அந்த ரப்பு அதிபதி இதை விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த கோணத்தில் தான் இந்த மாதத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த கோணத்தில் தான் இந்த நாட்களுடைய இரவையும் பகலை நாம் படிக்க வேண்டும். நோன்பின் நோக்கத்தை புரிந்து வாழ வேண்டும். நோன்பு இறையச்சத்திற்காக வந்தது என்பதை புரிந்து வாழ வேண்டும். அந்த கோணத்தில் வணக்கங்களையும் பார்க்க வேண்டும், நம்முடைய நோன்பையும் நம்முடைய தொழுகையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த இறையுடைய நெருக்கத்தை அதிகமாக்குகின்ற செயல்கள் என்ன? அதில் ஒன்று திருக்குர்ஆன். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளியிருக்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ரமலானுடைய துவக்கத்தை ஏற்படுத்தினானே, அதனுடன் தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, ரப்புடன் தொடர்பு. ரப் பேசுகின்றான், நான் கேட்கின்றேன். தொழுகையிலே நான் பேசினேன், ரப்பு கேட்கின்றான். குர்ஆனிலே அவன் பேசுகின்றான், நான் கேட்கின்றேன். இந்த தொடர்பு, இந்த உணர்வு நம்மிடம் வர வேண்டும். ஆக குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்துவோம். தினசரி குர்ஆனை ஓதுவோம். குறைந்தபட்சம் ஒரு முறையாவது முழுமையாக முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒரு முறையாவது முழுமையாக கேட்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். குர்ஆன் நமக்கும் ரப்புக்கும் உள்ள ஒரு அழகான ஒரு கயிறாக இருக்கிறது, ஒரு தொடர்பு சாதனமாக இருக்கிறது. ஆக இந்த ரீதியிலே நாம் குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பை வைக்க வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னுடைய அதிபதி என்ன சொல்லுகின்றான், அவன் என்ன சட்டங்கள் எனக்கு சொல்லுகின்றான், அவன் எத்தகைய வாழ்க்கை எனக்கு சொல்லுகின்றான், அவனுடைய ஏவல் என்ன, அவனுடைய விலக்கல் என்ன, அவனுடைய அன்பு எதில் இருக்கின்றது, அவனுடைய அதிருப்தி எதில் இருக்கின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வெறும் ஓதுவதற்கு மட்டும் வந்த வேதம் அல்ல. அது அரபிலே ஏன் வந்தது? அரபுகள் புரிந்து கொள்வதற்காக. நம்மிடம் அதன் மொழியாக்கங்கள் மூலமாக நாம் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடன் தொடர்பின் மூலமாக நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தில் உயர்வு, ஈமானில் உயர்வு, இறையச்சத்தில் உயர்வு, இது இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களாக இருக்கின்றன, அமல்களாக இருக்கின்றன. ஜிக்ர், இறையுடைய நினைவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஜிக்ர்களை, ஆதாரபூர்வமான பல ஜிக்ர்களை சொல்லியிருக்கிறார்கள். உணர்ந்து அந்த ஜிக்ர்களை ஈடுபடுதல். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, இறைவா மன்னித்து விடு, பலவீனம், குறைகள், இறைவா மன்னித்து விடு. துஆக்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த காலங்களிலே அல்லாஹ் தஆலா பல நிலைகளிலே நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக இருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒழுக்க உயர்வு, எ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒரு ஆளுமை உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அடிமை உயர்ந்து விட்டான். ஒழுக்கத்தில், நன்மைகளில், பிறருக்கு உதவி செய்வதில்,
இறைவழி வாழ்வதில் அனைத்து தீமையிலிருந்து விலகி இருப்பதிலே உயர்ந்து விட்டான். அதுதான் இந்த பயிற்சி களம், ட்ரைனிங் சென்டர். 30 நாட்கள் இந்த பாடசாலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். வாருங்கள் வாருங்கள் பயிற்சி பெறுங்கள் என்று அழைக்கின்றான். இந்த பயிற்சியை நாம் பெற வேண்டும். இந்த உறவை துண்டிக்கின்ற, அல்லாஹ்வை அப்தாக, அல்லாஹ்வை ரப்பாக, நான் அவனுடைய அப்தாக இருக்கின்ற இந்த உறவை துண்டிக்கும் அனைத்தையும் நாம் துண்டிக்க வேண்டும். மன இச்சை இதற்கு தடையா? மன இச்சைக்கு ஒரு அடி. மன இச்சை தூங்க சொல்லுகின்றது, அல்லாஹ் எழ சொல்லுகின்றான். மன இச்சை உண்ண சொல்லுகின்றது, அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லுகின்றான். மன இச்சை தாக்கத்தின் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ் தாலா அதை தடுத்து வைத்திருக்கின்றால் அந்த மன இச்சைக்கும் அந்த ரப்புக்கும் இடையிலே போராட்டத்தில் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். இந்த பயிற்சி, இந்த உணர்வு, இந்த மாற்றம் ரமலானும் நோன்பும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது என் அருமை சகோதரர்களே. ஆக அனைத்து விதமான தவறான பழக்க வழக்கங்கள் விடுபட வேண்டும், பொய்யிலிருந்து விடுபட வேண்டும், பிற கலாச்சாரங்களை பின்பற்ற விடுபட வேண்டும், தவறான சோசியல் மீடியாவிலிருந்து விடுபட வேண்டும், சமூக வலைத்தளங்களுடைய தவறான வழிகாட்டல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் சமூக வலைத்தளத்தினுடைய அடிமை அல்ல என்ற உணர்வு இந்த மாதத்தில் இந்த பயிற்சி நாம் பெற்றுவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே ரமலானை நாம் வரவேற்றோம், உண்மையிலே ரமலானுடைய நன்மைகளை பெற்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, ஃபிக்கு சட்டங்கள் மூலமாக நோன்பை பாதுகாப்பதற்கு நிறைய முயற்சிகளை நாம் செய்கின்றோம், சிறிய சிறிய கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் இந்த நோன்பின் மூலமாக நான் வெற்றி அடைந்தேனா? நான் பயிற்சி பெற்றேனா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றேனா? குர்ஆனுடைய தொடர்பை வலுவாக்கினேனா? இறை அச்சம் வலுவாகி விட்டதா? தீமைகளிலிருந்து விடை பெற்றதா? இவையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. இந்த மாற்றம் இந்த ரமலானிலே நம்மிடம் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அத்தகைய நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும், ஒழுக்க உயர்வு வர வேண்டும், உண்மைக்காக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வை இந்த பூமியில் அவருடைய சட்டத்திட்டங்களை நிலைநாட்டுவதற்கும் அவனுடைய கலிமாவை உயர்த்துவதற்கும் நான் பாடுபட வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.